ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஃபின்ஸ், அதாவது கப் கேக். இது வந்து எக்கு கேர்டு நம்ம எதுவுமே சேர்க்காமல் செஞ்சது. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி தயிர் சேர்க்க போகிறது கிடையாதுங்க. அதே மாதிரி முட்டையும் சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து பட்டர் மில்க் மாதிரி ரெடி பண்ணி அதில் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நம்ம வினிகர் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். அதாவது நம்ம வந்து இதை திரிச்சிட்டு நம்ம செய்யணும். அதாவது வார்மாக எடுத்துக்கணுங்க. பாலை வந்து ரொம்ப கொதிக்கவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, வார்மாக இருக்கணும், வெதுப்பாக இருக்கணும். அதில் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். அப்படியே நமக்கு வந்து அது கேர்டு, அதாவது திரிய ஆரம்பிக்கும். நம்ம நல்லா வந்து கலந்துட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்பயே வந்து நமக்கு திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கான தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இது வந்து ஃபுல்லாகவே திரிஞ்சு நமக்கு வந்து ஒரு திக்கான கேர்டு மாதிரி கிடச்சிரும். நான் வந்து இன்றைக்கி சாக்லேட் மஃபின்ஸ் தான் செய்ய போகிறேன், அதாவது கப் கேக்கு. அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1.25 கப்பு எடுத்திருக்கேங்க. நம்ம இப்போ முட்டை போட்டு செய்கிற கப் கேக்குக்கு வந்து நான் 1 கப்பு தான் எடுப்பேன். இது வந்து எக்லெஸ் இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கணும் மாவு மட்டும். இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்கணுங்க. நம்ம வந்து முட்டை போடாததுனால பேக்கிங் சோடா கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அப்போ இல்லைன்னா வந்து நமக்கு வந்து அது மஃபின்ஸ் வந்து இதுவாக வராது. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே சேர்க்கணும். இது கூடவே வந்து நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்க போகிறேங்க. நம்ம இதே மாதிரி நம்ம வந்து ப்ளைன் கேக்கும் செஞ்சுருக்கோம். அதோட லிங்க்கு கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கணுங்க. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா கலந்து கிடைக்கணும். அதுக்கு நல்லா கலந்துட்டு வச்சிடலாம். இப்போ இந்த கேப்பில் நம்ம வந்து ஓவனை இல்லை குக்கரை ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் போட்டுட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே நமக்கு இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த இது வந்து நல்லா திரிஞ்சிருச்சு. இப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே தயிர் மாதிரி நிற்கிது பாருங்கள், நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து பீட்டர் அவசியம் இல்லைங்க, பீட்டர் இல்லாமையே செய்யலாம். நான் வந்து முக்கால்வாசி கப் கேக்குக்கு இதுக்கெல்லாம், அதாவது எக்லெஸ் எதுக்குமே வந்து நான் பீட்ரு யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய குவான்டிட்டி இருந்தால் தான் பீட்ரு யூஸ் பண்ணுவேன். ஆனால் முட்டை போட்டு நம்ம செய்கிற கேக்குக்கு எல்லாத்துக்குமே நம்ம பீட்ரு யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து அது புசுன்னு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு மாதிரி ரா ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம இதை கேர்டில் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் ஸ்மெல் வர சான்சஸ் இருக்குது. அதுக்காக நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன், அது வேணான்னா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறமா ஒரு பிஞ்சு சால்ட், உப்பு வந்து ஒரே ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம். கலந்துட்டு இப்போ இதுக்கு வந்து நான் 1.25 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. ஏன்னா நம்ம 1.25 கப்பு அளவுக்கு மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதனால் 1.25 கப்பு அளவுக்கு தூள் பண்ண சர்க்கரைங்க, பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்றலாம். நல்லா வந்து அந்த சர்க்கரை வந்து கரையணுங்க. இது வந்து ஈஸியாக கரைய ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து இப்போ அதாவது நல்ல முழு சர்க்கரை போட்டிங்கன்னா கொஞ்சம் கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ வந்து அந்த மாதிரி டைமில் பீட்ரு யூஸ் பண்ணுவேன். ஆனால் நான் இப்போல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, இது கொஞ்சம் நமக்கு சீக்கிரம் வேலையாகுதுன்ட்டு கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எப்போயுமே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுங்க. அதாவது ஐசிங் சுகர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்பயுமே நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம எப்போ கேக் செய்யணுன்னாலும் அதை எடுத்து போட்டு அரைக்கிற வேலைலாம் இல்லாமல் இருக்கும். எப்பயுமே நான் கொஞ்சம் அந்த கேக் செய்கிறப்போ கொஞ்சம் எக்ஸஸாக ஒரு பாட்டில் அளவுக்கு அரைச்சி வச்சுக்குவேன். நம்ம அடுத்த தடவை கேக் செய்கிறப்ப அது யூஸ் ஆகும். இப்போ வந்து சன்ஃப்ளவர் ஆயில், இது வந்து 1/4 கப், அதோட 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு, இந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆயிடணுங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலந்துக்கணும். நீங்கள் இது மாதிரி கை வலிக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பேசாமல் பீட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பீட்ரு இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மெத்தடை வந்து எடுத்தேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம பீட்ரு வச்சு கலக்கி காமிக்கிறோம். அதை விட பீட்ரு இல்லாமல் இன்றைக்கி செஞ்சு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பீட்ரு இல்லாமல் செய்கிறேன்.
இதுக்கு வந்து நம்ம மாவை போர்ஷனாக பண்ணலைங்க. நான் 2 போர்ஷனாக தான் மாவை போட்டு கலக்கிக்கிட்டேன். ஏன்னா வந்து இதுக்கு அந்த மாதிரி தேவையில்லைங்க. இப்போ நம்ம அந்த எக்கு போடுற கேக்குக்கு வந்து அந்த இது வந்து மாறிடக்கூடாது. நம்ம போட்டு அடிக்கிற அடியில் அதுக்கு மிக்ஸ் ஆகி அந்த ஃபோமினஸ் உடஞ்சிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து மொத்தமாகவே போட்டு கூட கலக்கலாங்க. அந்த மாதிரி தான் கலக்குவாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பயம் எப்பயுமே. அதனால் சரி நான் வந்து கொஞ்சம் இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவேன். ஏன்னா இதனால் ஏதாவது அதோட கன்சிஸ்டன்சி மாறி போய் வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதனால் நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே கலக்கிக்குவேன். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம எக்ஸஸாக பால்லாம் நம்ம சாதா கேக்குக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாதுங்க. இது மஃபின்ஸு. அதனால் மாவு கொஞ்சம் வந்து நம்ம ப்ரௌனி பேட்டர் இருக்குல்ல அதை விட கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்கணும். ப்ரௌனிக்கு வந்து நம்ம ரொம்ப திக்காக வச்சுக்குவோம். அப்போ தான் வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. அந்த மாதிரி இந்த கப் கேக்குக்கும் வந்து நம்ம கொஞ்சம் இதுவாக தான் இருக்கணுங்க. அதாவது எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது, எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து கப் கேக் நல்லாயிருக்கும். அதாவது நமக்கு வந்து கப் கேக் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி அகலமான மாதிரி ஆகிடும். நமக்கு மேலே வந்து இந்த குண்டாக வராதுங்க, நல்லா இருக்காது. நான் எப்பயுமே கேர்டு போட்டு செய்வேங்க. இன்றைக்கி வந்து கேர்டு இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப நாளாக வந்து செய்யணும்னு வருது. சரி செஞ்சு பார்க்கலாம், இந்த தடவை கேர்டு இல்லாமல் செய்யலாம். இது வந்து ஒருத்தருக்காக செஞ்சு கொடுத்ததுங்க, ஒரு ஆர்டர் மாதிரி. என் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாரு, அதனால் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக செஞ்சது இது. இப்போ நான் இந்த மாதிரி ட்ரே வந்து வாங்கிட்டேங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சிலிக்கான் ட்ரே சிலிக்கான் கப்ஸ் வச்சுருந்தோம் தெரியுங்களா, அது மாதிரியே இந்த வந்து இப்போ நான் இந்த ஓடிஜி வாங்கினதுக்கப்புறம் இந்த ட்ரே ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. இதில் மொத்தமாக 12 இருக்கிற ட்ரே வாங்கினேங்க. அது என்ன ஆகிப்போச்சு, நான் ஆன்லைனில் வாங்கினேன். அது வாங்குறப்பவே வந்து பெண்டாகி வந்துருந்தது. அதனால் அதை ரிட்டன் போட்டுட்டு மறுபடியும் வாங்கினது இது. மறுபடியும் போடும்போது சரி வேண்டாம் இந்த வம்பே, நம்ம 6 வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு வந்து நம்ம ஓடிஜி இது ஓவனில் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இப்போ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக அளவு கரெக்டாக வருங்க. அதுக்காக தான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணுறது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் இல்லைன்னா ஒரு குழிக்கரண்டி கூட நல்லா எண்ணெயை தடவிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வரும். எனக்கு வந்து கரெக்டாக இதில் 12 கப் கேக் வந்ததுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேஷன் நம்ம இஷ்டம் தான், எது பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம். சரி நம்ம இதை ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால வந்து நான் வந்து மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு நட்ஸு போட்டால் பிடிக்காதுங்க. அதனால் நான் யாருக்காவது கொடுக்குறப்போ வந்து கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ், கொஞ்சம் நட்ஸு அதெல்லாம் போட்டு கொடுத்துருவேன். அதாவது கேட்பாங்கங்க அவங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு தடவை ஆர்டர் பண்ணவங்க வந்து 30 இந்த மாதிரி கப் கேக்கு, ஆனால் வந்து அது வந்துட்டு கிட்ஸுக்கு கொடுக்க போகிறோங்க, நாங்கள் பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நானும் கேஷ்யூ நட்ஸ்லாம் போட்டு கொடுத்தேன். இது வந்து அதே மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். நான் ஏற்கனவே அதை செஞ்சேங்க. அது வந்து நான் வீடியோ எடுக்க முடியல அன்றைக்கி. காலையில் அவங்க திடீர்னு நைட்டு சொல்லி எனக்கு காலையில் வேணும் அப்படின்னாங்க. சரின்ட்டு கடகடன்னு செஞ்சு அவங்க ஒரு 12 o'clock கேட்டாங்க. நான் 10 o'clockலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். காலையில் ஏஞ்சி கடகடன்னு சண்டே அதுவும் சரி கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சி செஞ்சுட்டேன். இப்போ வந்து நட்ஸ் நம்ம வச்சிடலாம் இதே மாதிரி. நம்ம மேலே அப்படியே தூவலாங்க. ஆனால் வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல நட்ஸ் போட்டுட்டு அப்புறம் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கணும். நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணும் போது இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம ஓவனில் வச்சிடலாம். எனக்கு வந்து கரெக்டாக 25 நிமிஷம் தாங்க ஆச்சு, அதுக்கு மேலே ஆகலை. இது சீக்கிரம் வெந்துடும், ஏன்னா மஃபின்ஸ் வந்து சீக்கிரம் வெந்துடுங்க. நமக்கு கேக்கு தான் வந்து 30 நிமிஷம் 45 நிமிஷம், ஒரு சில சமயம் 50 நிமிஷம்லாம் ஆயிருக்குங்க. 2 கிலோ கேக் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது மாதிரிலாம் இல்லை, இது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஸ்டிக் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதிலேருந்து எடுத்துட்டு நம்ம ஒரு ஒயர் ரேக்கில் மாற்றி கூல் டவுன் பண்ணி தான் நம்ம பேக் பண்ண முடியும். கூல் ஆகாமல் எதையுமே பேக் பண்ணக்கூடாதுங்க. பேக் பண்ணோன்னா என்ன ஆகும்னா அது வேர்த்து வந்து அப்படியே உள்ளே வந்து ஒரு மாதிரி அந்த அட்டையெல்லாம் ஒரு மாதிரி நசன்னு ஆயிடுற மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஆறட்டும்னு விட்டுட்டேங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஆனால் பிரித்து காமிக்க முடியாதுங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுங்க. பார்க்கவே பாருங்கள் நல்லாயிருக்கு. இதே மாதிரி தாங்க நான் இதுக்கு முன்னாடி 2-3 தடவை செஞ்சுருக்கிறேன். அதுவும் எக்லெஸ் தான் செஞ்சுருக்கேன். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும்
தேங்க்யூ. பாய்.